நான் மிகவும் அமைதியாக உணர்கிறேன். இங்கு இறைவன் உடனான ஒரு ஆழமான பிணைப்பை உணர்கிறேன். என்னால் நிறைய நேர்மறை சிந்தனையை உணர முடிகிறது. அடிப்படையில் என் கவலைகள் அனைத்தையும் மறந்து விடுகிறேன். வணக்கம், நான் துர்வா. எனக்கு 23 வயதாகிறது. நான் நரம்பியல் அறிவாற்றல் குறித்தான படிப்பை பயின்று வருகிறேன். நான் ஒரு இந்து, பெர்லினில் வசித்து வருகிறேன். பெர்லினில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்து ஆலயத்தின் குடமுழுக்குக்கு சில நாட்களுக்கு முன் துர்வாவை நாம் சந்தித்தோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விநாயகர் ஆலயத்தில்தான் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிடுகிறார். அவரின் நண்பர்களுடன் கோயிலுக்கு வருகை தந்திருந்த அவர் கோவிலின் தூய்மையை உறுதி செய்யும் வகையில் தன்னார்வ பணிகளை செய்கிறார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலான திட்டமிடல் மற்றும் கட்டுமான பணிக்கு பிறகு ஐரோப்பாவின் மிகப்பெரிய இந்து கோயிலாக இந்த விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இதை பார்க்க வியப்பாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. நாம் ஊரில் இருக்கும்போது கிடைக்கும் நேர்மறையான உணர்வை இது ஏற்படுத்துகிறது. ஜெர்மனியில் சுமார் 1,20,000 இந்துக்கள் வாழ்கின்றனர். துர்வாவும் அவரது இந்திய நண்பர்களும் இந்த கஃபேவில் தான் அடிக்கடி சந்திக்கின்றனர். வெளிநாடுகளில் வாழும்போது நண்பர்களே நம் குடும்பமாக இருப்பார்கள். மொழி, கேலி பேச்சு, நகைச்சுவை உணர்வு என எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்தியாவில் நாம் எங்கிருந்து வருகிறோமோ அங்கிருந்து பல வித்தியாசமான கதைகளை நாம் அனைவரும் கொண்டு வருகிறோம். உலகளவில் 3வது பெரிய மதமாக விளங்கும் இந்து மதம் ஒருவரின் தனிப்பட்ட முறைகளில் அதை எப்படி வேண்டுமானாலும் வழிபட்டுக் கொள்ளும் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இதில் எதற்கெல்லாம் அனுமதி உண்டு, அனுமதி இல்லை. எடுத்துக்காட்டுக்கு, இந்து மதத்தில் திருமணத்துக்கு முன் உடலுறவு பற்றி என்ன சொல்கிறது? I personally believe a lot in energies. தனிப்பட்ட முறையில் நான் மன ஆற்றல் மீது அதிக நம்பிக்கை கொண்டவள். திருமணத்திற்கு முன்பு பாலின உறவு போன்ற விஷயங்கள் நிகழும் போது அந்த ஆற்றலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நான் அறிவேன். இது சமூகத்தில் பேசக்கூடாத விஷயமாகவும் கருதப்படுவதால் நானாக அதை செய்ய விரும்பவில்லை. பெர்லினில் உள்ள பழைய கோயிலில் நடைபெறும் பூஜைக்கு துர்வாவும் அவரது நண்பர்களும் தயாராகின்றனர். We personally believe that while taking off our shoes means கோயிலுக்குள் நுழையும் போது காலணிகளை கழற்றுவது என்பது நமது எதிர்மறை ஆற்றல்களை வெளியே விட்டுவிடுவதாகவே நாங்கள் தனிப்பட்ட முறையில் நம்புகிறோம். all the negative things outside. Okay, so this is இதுதான் பொட்டு. இது அக்குபஞ்சர் புள்ளிகளில் ஒன்று. இதை அழுத்தும் போது அந்த நாள் முழுவதும் அது செயல்படும். எனவே தினமும் இங்கே அழுத்தினால் போதும், அது தொடர்ந்து செயல்படும். keep it activated. அடுத்ததாக வழிபாட்டு சடங்கு. பக்தர்கள் கோவிலின் உட்பகுதியை சுற்றி 3 முறை வலம் வருகின்றனர். இது விநாயகருடன் ஒரு ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்துகிறது. கங்கை நதி நீரை கொண்டு ஆசி பெறுகின்றனர். இறுதியாக காணிக்கை செலுத்துகின்றனர். இந்து மதத்தில் எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் துர்வா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடன் தனித்துவமான ஆன்மீக பற்றை கொண்டுள்ளார். நான் மிகவும் நெருக்கமாக உணரும் தெய்வம் விநாயகர். செப்டம்பர் மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி போன்ற சிறப்பு நாட்களும் எனது பிறந்த நாளும் சில சமயங்களில் ஒரே நேரத்தில் வருகின்றன. அதனால் அவருடன் எனக்கு ஒரு வலுவான பிணைப்பு இருக்கிறது என்பதை உணர்கிறேன். கோவிலில் மட்டுமல்லாமல் தனது வீட்டிலும் விநாயகரை வழிபடுகிறார் துர்வா. இதுதான் என்னுடைய வீடு. இங்கேதான் நான் என் குடும்பத்தினருடன் வசிக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு புனேவில் இருந்து ஜெர்மனிக்கு துர்வாவின் குடும்பத்தினர் குடிபெயர்ந்தனர். குடும்பத்தினர் அனைவரும் இரவு உணவை ஒன்றாக அமர்ந்து உண்பது வழக்கமான நடைமுறை. இன்று இரவு உணவில் ஒரு சிறப்பு உணவும் இடம்பெற்றுள்ளது. இதன் பெயர்தான் மோதகம். இது விநாயகருக்கு மிகவும் பிடித்த உணவு. எனது தாயுடன் இணைந்து இதனை செய்வதை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை இறைவனுக்கு படைத்துவிட்டு பின்னர் நாங்கள் சாப்பிடுவோம். சமையலறையில் தினசரி வழிபாட்டிற்காக ஒரு சிறிய பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் விநாயகரின் படமும் அமைக்கப்பட்டுள்ளது. சமையலறையை பற்றி குறிப்பிடும்போது நவீன இந்து மதம் பாலின பொறுப்புகளை எவ்வாறு பார்க்கிறது? தெய்வங்களாக பெண்கள் போற்றப்பட்டாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் அன்றாட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறதா? இப்போதெல்லாம் நிலைமை மாறிவிட்டது. பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள், ஆண்களும் வீட்டு வேலைகளில் உதவுகிறார்கள். நானும் அத்தகைய வழியை பின்பற்றுவேன். அதாவது எனது பணியையும் தொடர்வேன். பாலின அடிப்படையிலான பிரிவினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். Gender roles don't matter that much. துர்வாவின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. ஆனால் தொழில் மற்றும் குடும்பம் போன்ற பிற முன்னுரிமைகள் வரும்போது இன்னும் சில ஆண்டுகளில் அந்த நிலை எப்படி இருக்கும்? எனது நம்பிக்கை அப்படியே இருக்கும் என நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நிலைப்பாடு மாறினாலும் எனது நம்பிக்கை இன்னும் வலுவடையக்கூடும். அது 10 அல்லது 20 வருடங்கள் கழித்து கூட நிகழலாம்.